ஹாய், இன்றைக்கி கடையில் கிடைக்கக்கூடிய முருகலான பேப்பர் ரோஸ்ட் எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, அவல் 1/4 கப்பு, இது கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கழுவி 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எல்லாமே 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை 2 அல்லது 3 தடவையாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய போடுறதா இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. மாவை அரைச்சாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. மாவை எப்போவுமே இட்லி தோசைக்கு கரண்டியில் கரைக்காமல் இந்த மாதிரி கையில் கரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாவை கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். கொரக்கொரப்பாக இருந்தால் தான் தோசை நல்லா முருகலாக வரும். மிக்சியில் மாவு அரைச்சிங்கன்னா மிக்சி சூடேறி மாவு நல்லா சூடாயிரும். அதனால் நீங்கள் மிக்சியில் மாவு அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க. அரைச்ச இந்த மாவை 10லேருந்து 12 மணி நேரம் வரை நல்லா புளிக்க விடுங்க. 12 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு. மாவு நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போ தோசையை சுட்டு எடுக்கலாம். கல் காஞ்ச உடனே இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கங்க. உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வழக்கமாக சேர்க்குற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது தேவையோ அதை ஊற்றிக்கங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா முருகலாக வரும். தோசை வெந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப சுவையான முருகலான ஹோட்டல் டேஸ்ட்டில் தோசை ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.